அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் ஆசிரியர் போட்டி பரீட்சையில் பெறக்கூடிய வினாவான மாயச்சதுரம் தொடர்பான விடயத்தை நாங்கள் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த மாயச்சதுரம் தொடர்பான விடயத்தை நாங்கள் செய்வதற்கு சில நிபந்தனைகள் அங்கு காணப்படுகின்றன. முதலாவது நிபந்தனையை நாம் பார்ப்போம். இதில் நான் இந்த மாயச்சதுரத்தில் காட்டப்படுறது ஒற்றைப்படையான சதுரங்களில் பயன்படுத்துகிறது. அதாவது ஒற்றைப்படையான சொன்னால் 3 தர 3 அல்லது 5 தர 5 இவ்வாறான சதுரங்கள் வரக்கூடியவாறான ஒற்றைப்படையான சதுரங்களில் பயன்படுத்துகிறது. சரி, அடுத்து வரும் இலக்கங்கள் அமையும் முறையை எப்படின்னு சொன்னால், இப்போ 3 தர 3 என்று சொன்னால் அங்கு 1 தொடக்கம் 9 இலக்கங்கள். ஆனால் கட்டாயமாக 1 தொடக்கம் 9 இலக்கம், அந்த 1லிருந்து தான் 9 வரணும் என்று தேவையில்லை. 9 இலக்கங்கள் அங்கே வந்தால் சரி. இப்போ 2 தொடக்கம் 10 அப்படின்னு வரலாம். 9 இலக்கங்கள் காணப்பட்டால் நமக்கு சரி. அடுத்தது முதலாவது இலக்கம் தரப்பட்டுள்ள, உதாரணத்துக்கு 3 தர 3 படையான சதுரங்கள் இருந்தால் அதில் முதலாவது இலக்கம் 1 தொடங்கன்னு இருப்போம். அந்த முதலாவது இலக்கம் முதல் நிரையில் நடுவில் முதல் இலக்கம் எழுதப்பட வேண்டும். தெரியும், உங்களுக்கு தெரியணும். இப்போ நிரை என்று சொன்னால் கிடையாக இருப்பது. இப்படி வாரத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால் நிரை. சரியா? அதாவது கிடையாக வாரது நிரை என்று சொல்லுவோம். நிரல் என்று சொன்னால் நிலைக்குத்தாக வாரதுன்னு சொல்லுவோம். சரி, அப்போ இந்த நிரை என்று சொன்னால் இப்படி வரும். அதே மாதிரி நிரல் என்றால் இப்படி நிலைக்குத்தாக வரும். அப்போ இதில் முதலாவது நிலையில் என்ன செய்வோம்னு சொன்னால், முதலாவது நிலையில் நடுவில் முதலாவது இலக்கம் எழுதப்பட வேண்டுமா. அடுத்தது இந்த சதுரம் அமைந்துள்ள வகையின் அடிப்படையில் இலக்கங்கள் கீழே எழுதப்படும். உதாரணத்துக்கு 3 தர 3ன்னு சொன்னால் அங்கு 1 தொடக்கம் 9 வரையான உங்களுக்கு இலக்கங்கள் தரப்படுதுன்னு சொன்னால், எப்படி அந்த இலக்கங்கள் எழுதப்படும்னு சொன்னால் 1 2 3, அதாவது 3 இலக்கங்கள் தொடர்ந்து எழுதப்பட்டு 4வது இலக்கம் என்ன செய்யப்படும் சொன்னால் 3க்கு கீழே எழுதப்படும். சரியா? எவ்வாறுன்னு சொன்னால் 1 2 3ன்னு சொன்னால் 4வது இலக்கம் 3க்கு கீழே எழுதப்படும். பிறகு 4 5 6, 7வது இலக்கம் 6க்கு கீழே, பிறகு 7 8 9. இந்த வாரான முறையில் இலக்கங்கள் கீழிறக்கி எழுதப்படும். நாங்கள் உதாரணத்துக்கு 3 தர 3 இந்த சதுரங்களில் எப்படி இந்த இலக்கங்களை எழுதுறேன்னு பார்க்கணும். மற்றது இன்னொரு விஷயம் இருக்கு. நிரை மூளை விட்டங்கள். இந்த அதாவது நிரலூடாகவோ நிறையூடாகவோ மூளை விட்டங்கூடாக இலக்கங்களை கூட்டும் பொழுது சமனாக பெற வேண்டும். சரியா? ரைட். இப்போ நாங்கள் முதலாவது 1 தொடக்கம் 9, அதாவது 3 தர 3 சதுரத்தின் அதுக்குள்ள இலக்கங்கள் எவ்வாறு போடுறது என்பதை பற்றி பார்ப்போம். நான் 3 தர 3க்கு அடிக்கிறேன் சதுரம். உங்களுக்கு இப்போ 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்கள் தரப்பட்டுள்ளது. ரைட். இப்போ இதில் முதலாவது நிபந்தனையின்படி இதை கீழே சொல்லியிருக்கிறோம். முதல் நிரையில் நடுவில் முதல் இலக்கம் பெற வேண்டும். இந்த தரப்பட்டுள்ள 1 தொடக்கம் 9ல் முதலாவது இலக்கம் 1. அப்போ அது எங்கே வரணும்? நிறையன்னு சொன்னால் இப்படி வரும். ரைட். அப்போ இதில் முதலாவது நிரை இங்கே தான் பெறப்போம். இதில் நடுவில் வரணும். நடுவில்னு சொன்னால் இப்போ முதல் இலக்கம் எழுதிட்டு, இப்போ 2வது இலக்கத்தை நாங்கள் எப்படி எழுதுன்னு சொன்னால், இப்போ நாங்கள் இலக்கம் எழுதுகிற முறை இப்போ இதோ ஒரு சதுரம்னு சொன்னால் நாங்கள் முதலாவது இலக்கம் இதில் எழுதியிருக்கேன். அடுத்த இலக்கம் இதில் மேல் மூலையில் மூளை பக்கம் மட்டும் தருவோம். சரியா? இப்படி மேல் மூலையில் என்ன செய்வோம்னு சொன்னால் 2வது இலக்கம் எழுதப்படும். சரி, அப்போ 2வது இலக்கத்தில் இதில் எழுதிக்கணும்னு சொன்னால் 3வது இலக்கம் திருப்பி 2வது இலக்கத்துக்கு மேல் மூலையில் இப்படிதான் இலக்கத்தை நாங்கள் எழுதிக்கணும் போகும். இப்போ நாங்கள் முதலாவது இலக்கம் என்ன செய்யிட்டோம்? முதல் நிலையில் நடுவில் எழுதிட்டோம். 2வது இலக்கம் என்ன செய்யணும்னு சொன்னால்
இந்த ஒன்றுக்கு மேல் மூளை இதெல்லாம் தரும் சரியா. ஆனால் இதில் வந்து எங்களுக்கு பெட்டி இல்லை சரியா. ஒன்றுக்கு மேல் மூலையில் வந்து பெட்டி இல்லை. அப்போ இந்த நிரலுண்ட சரியோ, இந்த நிரலுண்ட சரியோ, இந்த நிரலுண்ட இறுதியில் கொண்டே இறுதி பெட்டியில் வந்து என்ன செய்யணும், இந்த இரண்டை நாங்கள் எழுத வேண்டும் சரியோ. இப்போ நாங்கள் ஒன்றுக்கு மேலே என்ன செய்யலாம், மேல் மூலையில் வந்து அந்த ரெண்டாவது இலக்கத்தை எழுத போகிறோம். ஆனால் அங்கே மேல் மூலையில் பெட்டி இல்லை. இப்போ பெட்டி இல்லாதபடியாக அந்த நிரலுண்ட இறுதி பெட்டியில் இரண்டை கொண்டே போட போகிறோம். இப்போ அடுத்தது நாங்கள் இலக்கம் 3 எழுத போகிறோம். 3 எழுதுறதுக்கு வந்து 2 மேல் மூலையாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் 3 என்ற இலக்கம் எழுதுவோம். அப்போ இதில் பெட்டி இல்லை. அப்போ இந்த நிறை சரியோ, இந்த நிறைந்த கடைசி பட்டி இங்கே இருக்கு. இந்த நிறைந்த கடைசி பட்டி இங்கே இருக்கு. அப்போ இதில் ஒன்றே 3 போடுவோம் சரி. இப்போ அடுத்த இதில் சொல்லியிருக்கணும் சரியோ. அதாவது சதுரத்தின் அமைந்துள்ள இலக்கங்கள் வகையில் அடிப்படையில் இலக்கங்கள் பிரிக்கப்படும். அதாவது இப்போ நாங்கள் இதில் 1 எழுதிட்டோம், 2 எழுதிட்டோம், 3 எழுதிட்டோம். 4வது இலக்கம் 3 மேல் மூலையில் வராது. இது எழுத இடம் இல்லை வேற. இப்போ நார்மலாக நாங்கள் 1 எழுதினாங்க, 1க்கு மேல் மூலையில் 2 எழுத வேண்டி வந்தது. ஆனால் அங்கே பெட்டி இல்லாதபடியாக என்ன செய்யினாங்க, அந்த நிலையில கடைசியில் எழுதினாங்க சரியா. கடைசி பெட்டி திருப்பி 3 2க்கு அடுத்த இலக்கம் 3. அப்போ 2க்கு மேல் மூலையில் எழுத வலிக்கிறாங்க, அங்கே பெட்டி இல்லை. அப்போ அந்த நிலையில் இறுதி பெட்டியில் 3 போட்டாங்க. இப்போ 3க்கு அடுத்த இலக்கம் 3க்கு மேல் மூலையில் எழுதணும். அப்போ இங்கே 1 எழுதிடலாம். எங்கள் 1 அதில் 1 இருக்கு, 3க்கு மேல் மூலையில் 1 கிடையாது. அப்போ அங்கே எழுதிடலாம். அது ஆனால் இன்னொரு வீதி சொன்னது, அதாவது 1 2 3 சரியா. அதாவது தொடர்ந்து வரக்கூடிய இலக்கம் 1 2 3. 4வது இலக்கம் 3 கீழே தான் எழுதுவோம், 3க்கு கீழே தான் எழுதுவோம். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அடுத்த இலக்கத்தை 3 கீழே எழுதுவோம் 4 சரி. இப்போ அடுத்த இலக்கம் 4க்கு மேல் மூலையில் வரும் சரியா. 4க்கு மேல் மூலையில் அது சரியா இந்த இடத்துல எழுதலாம் 5. அடுத்த இலக்கம் 5க்கு மேல் மூலை, அதுவும் சரியா எழுதலாம், இல்லை 6. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 5 6ன்னு சொல்லி தொடர்ந்து 3 இலக்கம் எழுதியாச்சு. இனி 7 என்ன செய்யணும், 6க்கு கீழே வரணும் சரியா. அப்போ 6க்கு கீழே போகணும் சரியா. அடுத்தது 7க்கு மேல் அதாவது மூலையில் என்ன செய்யணும், 8 வரும். இதில் 8 எழுதினாங்க, இந்த பெட்டியில். அப்போ இந்த நிறைந்த கடைசி முதலாவது இந்த பெட்டியில் என்ன செய்யணும், 8 போடணும். இப்போ எல்லா இலக்கம் போட்டாச்சு, இங்கே போடுறது 9 சரியா. நாங்கள் 3 தரம் 3ல் 1 தொடக்கம் 9 வரையான எண்களை இவ்வாறு எழுதலாம். இப்போ அடுத்த என்ன சொன்னான்னு சொன்னால், நிரலாகவோ நிறையாகவோ மூளை விட்டங்களாக வர இலக்கங்கள் வந்து இப்போ என்ன இருக்கும், 7 இருக்கும். இதில் நாங்கள் இதில் கூட்டி பார்ப்போம். 8 1 9 15 இது நிறையாகும். அதே மாதிரி மூளை விட்டங்களாக பார்த்தோம்னு சொன்னால் 10 15 சரியாக இருக்கும். அதே மாதிரி நிரலாக பார்த்தோம்னு சொன்னால் 15 சரி. இப்போ இது வந்து இந்த மாயச்சதுரத்தின் ஒரு ஆரம்ப ஒரு விடயம். இதில் நிறைய வகைகள் இருக்குது. அதை நாங்கள் இனி அடுத்து வரும் வகுப்பில் அடுத்த காணொலியில் நாங்கள் பார்ப்போம். நன்றி.